2 பேர் 3 பேர் கூடுகிற இடத்திலே கர்த்தர் வருவார். இப்போ 2 பேர் 3 பேர் எதற்காக கூடுகிறோம்? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவா, இல்லை சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளவா? எதுக்காக நம்ம கூடுகிறோம்? அதிகமாய் நம்ம கூடுகிறது எது தெரியுமா? இதை பத்தியே தான் அதிகமா நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தரை பார்த்து கொண்டோம்னா பேசிக்கொள்கிறோம். அதிகமாய் நம்ம பயன்படுத்துகிற காரியம் என்னன்னா, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசிக்கொள்வது. இது சாத்தானுக்கு தான் உகந்ததே ஒழிய கர்த்தருக்கு உகந்தது கிடையாது. பாருங்க, மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். ஒருவரோடு ஒருவர் நம்ம பேசிக்கொள்வது எதுக்காக தெரியுமா? 2 பேர் 3 பேர் கூடுகிற இடத்துல கர்த்தர் வருவாராம். அந்த இடத்துல என்ன ஆகுமா? தேவன் நாமம் மகிமைப்படும். 2 பேர் 3 பேர் எங்க கூடுகிறார்களோ அவர்கள் இடத்துல நான் இருப்பேன், வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு 2 பேரோ 3 பேரோ கூடுறீங்கன்னா, நீங்க என்ன பேசுறீங்களோ அதை கவனித்து கேட்பதற்கு கர்த்தரும் 4வதாக உங்க மத்தியில வருகிறார். அதை நீங்க உணர்ந்து கொண்டால் மற்றவர்களை பத்தி பேசவும் மாட்டீங்க. அதே சமயத்துல மற்றவங்களுக்கு விரோதமான எந்த ஒரு சிந்தையும் உங்களுக்குள்ள வராது. உங்களுக்குள்ள பயம் தான் வரும். ஐயோ, 3 பேர் கூடுகிற இடத்துல ஆண்டவர் வருகிறாருன்னா, அப்போ இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆலயத்துல கூடுகிறவர்கள், இல்ல ஜபத்துல கூடுகிறவர்கள், அப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது? எங்க கூடுகிறார்களோ இல்லையா? அதாவது என்ன சொல்றது, என் நாமத்தினால 2 பேர் 3 பேர் எங்க கூடுகிறார்களோ. அப்போ நம்ம கூடும்போது நம்ம எதை பேசிக்கணும்? நான் சர்ச்சுக்கு போனப்பா, பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்தது, இந்த வசனம் இதெல்லாம் என் கூட பேசிச்சு, எனக்கு இப்படி எல்லாம் செபித்துக்கிட்டே போனேன், எனக்கு கேட்ட வார்த்தையா இருந்தது, அந்த வாக்குவத்தம் நல்லா இருந்துச்சுல, அவங்க சாட்சி சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுல, அந்த சிஸ்டர் பாட்டு பாடினாங்களே நல்லா இருந்துச்சுல்ல, இந்த மாத வாக்குத்தத்தம் ரொம்பவே என்னோட கூட பேசிச்சு. இப்படி நம்ம பேசிக்கொள்ளும் போது இல்ல, அது தேவநாமம் மகிமைப்படும். அது சமூகத்துக்கு வரும்போதே, ஆண்டவரே என்னோட கூட பேசுங்க நான் சொல்லிட்டு வந்தப்பா, சபைக்கு வந்தவன ஊழியக்காரர் அப்படியே அதே வார்த்தையை பேசினாரு. ஒன்றும் கவனிங்க, நீங்க 2 பேர் 3 பேர் முதல்ல எதுக்காக கூடுறீங்களோ அங்க ஆண்டவரும் வராரு. 2வது, நீங்க என்ன பேசுறீங்களோ அந்த இடத்துல, நீங்க கெட்ட வார்த்தை பேசினாலும், நல்லது பேசினாலும், வேதத்தை பத்தி பேசினாலும், மற்றவங்களை பத்தி பேசினாலும் ஞாபக புஸ்தகத்துல எழுதி வைக்கப்படும். அப்போ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுவார், நீங்க 3 பேர் பேசிக்கிட்டீங்களா, நான் தான் உங்க பக்கத்துல இருந்தேனே, நான் தான் பார்த்தேனே, பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, போட்டே காமிச்சிடுவார். ஆகினால நம்ம 2 பேரோ 3 பேரோ 5 பேரோ கூடுகிற இடத்துல எதை பேசுகிறோம், எது பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு பிரயோஜனமானதா, இல்ல மற்றவர்களை மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போகிறதா? அதை நாளைக்கு அவங்க கேள்விப்படும் போது, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க காதுக்கு அந்த வார்த்தைகள் போகும்பொழுது நம்ம மேல ஒரு பெரிய உயர்ந்த மதிப்பு இருந்திருக்கும். அதை கேள்விப்படும் போது, இவங்களுமா இப்படி பேசுறாங்க, இவங்களுமா இப்படி நடந்துக்கிறாங்க, நான் இவங்களை உயர்வா நினைச்சேனே என்று சொல்லி நம்ம மேல் கோபித்துக் கொள்ளுகிறவர்களும் மனஸ்தாபங்களும் உள்ளுக்குள்ளே உருவாகிறதை தான் நம்ம உண்டு பண்ணுகிறோமே தவிர, நம்ம என்ன பண்றது இல்ல. நம்ம கூடுகிற இடத்துல தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறதாகவோ தேவனுடைய நாமத்தை பற்றி பேசுகிறவராகவும் நம்ம காணப்படுறதுவே கிடையாது. அதனால 2 பேர் 3 பேர் கூடும்போது ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா நீங்க கூடும்போது நீங்க மட்டும் இல்ல, 4வதாக ஒருத்தரும் வராரு. இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எடுத்து அக்னி இதுல போட்டாங்க. அங்க இன்னொருத்தர் வந்தது யாரு? ஆவியானவர் உலாவினார். ஆகினால நம்ம 3 பேர் 2 பேர் கூடுனா அந்த இடத்துல ஆவியானவர் வருவார், கர்த்தர் வருவார். நீ என்ன பேசினாலும் கேட்பார், எழுதி வைப்பார், கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். கூடுவது தேவநாமம் மகிமைக்காக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுடைய மனசை புண்படுத்தும்படியாக இருக்கக்கூடாது. இது சாத்தானுக்கு வரப்பிரசாதம் மாதிரி. ஆகினால தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களை காணப்படுவோம், தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்வோம்.